அந்த பற்றி தான் அந்த கேஸ்ட் சென்சஸ் பற்றி தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் உள்ள இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இது ஷா லான்ச்சஸ் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் பெட்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நிறையவே வந்து டிசாஸ்டர்ஸ் நிறைய நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிசாஸ்டர்ஸாகவே இருக்குது. ஏரோப்ளேன் இஷ்யூலேருந்து சரி, மும்பையில் அந்த டிராஃபிக் அந்த ட்ரெயின் ரெண்டும் ஆப்போசிட்டாக போயிட்டு கிளாஷ் ஆனது, அது அண்ட் தென் நம்ம நேற்று நிறைய டிசாஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஹெலிகாப்டர் டிசாஸ்டர் அண்ட் தென் ஸ்டாம்பெட், ஆர்சிபி ஸ்டாம்பெட் கூட ஒரு இது இருக்குது. அண்ட் தென் ஹெலிகாப்டர் கிராஷு, இது தாண்டி ஒரு தண்ணியில் அடிச்சிட்டு போயிருந்தாங்க இல்லையா அந்த சார்தமில் அது. அண்ட் தென் அந்த பிரிட்ஜு விழுந்து அயன் பிரிட்ஜ் விழுந்தது. ஸோ இந்த மாதிரி பல டிசாஸ்டர்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டிசாஸ்டரை அவர் மேனேஜ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அதனால் வந்து ஷா லான்ச்சஸ் டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் பெட்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய யூனியன் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த 3 பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒன்று. அதே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டேட்டாபேஸ் ஃபோர்ஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து லைட் 2.0 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி ஃப்ளட் அசார்ட் ஜோனேஷன் அட்லஸ் ஃபார் அசாம் அப்படின்ற மாதிரி, அட்லஸ் ஆஃப் அசாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் ரூம் ஃபார் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம சேட்டிலைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி அதை இப்போ டக்குன்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தாண்டி இது ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்டாக சொன்னேன் இல்லையா, இந்த NDEM லைட் 2.0 அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுறாங்க. NDEM லைட் 2.0 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்தந்த இடங்களில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வேலை செய்யணும். இந்தந்த இடத்துல நூக் அண்ட் கார்னர், ஏன்னா நம்ம ஒரு சில இடங்களில் விட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் போய்ட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செப்பரேஷன், ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் செப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கடைசியாக சொன்னதுலேயே ஃப்ளட் ஹசார்ட் அட்லஸ், அது வந்து மெயினாக நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்லஸ் ஒரு நம்மளுடைய ஒரு மேப் மாதிரி செயல்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிளாட்ஃபார்மும் நம்ம இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த இந்த சைப்ரஸ் இப்போ போயிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்காக சைப்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சைப்ரஸ் கொஷின் இன் ஸ்டேட்மெண்ட் அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, ஸ்போர்ட்ஸு எல்லாம். ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.